தலைவரே, உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு தலைவரே. தலைவரே, ஏப்பா பாத்தீங்களா? 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னா 3000 ரூபாய் பரிசு தருவானோ தலைவரே. ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு எனாமல் போயிட்டே வரலாம். அந்த பாட்டா போடுறா எங்கிட்ட அங்க இருக்குது வளப்பெறாஸ்கர் சொல்றானா? சலாம் அலைக்கும் ராசாக் பாய். பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தாங்க இருக்கு. என்ன வியாதின்னே தெரியல. டாக்டர் இப்ப கூட வயித்துல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இத பாத்தீங்களா, சீட்ல இந்த வாட்டியும் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்தெல்லாம் பணம் வாங்கி கொடுங்க. சரி, நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என் படவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குவீங்களா? படவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதோ பாட்டுல மூழ்கிட்டு இருக்கானே, அவன் தான் சார் ராஜா. ஓ, இதான் புது இன்ஸ்பெக்டரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கல. நான் எதுக்காக பார்க்கணும்? உங்கள்கிட்ட ஏதாவது வேலையாகணும்னு நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும். ஐ எம் a simple man. செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா தேங்க்யூ. ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுருட்டிட மாட்டேன். மேட்சஸ் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும். அதான் ஜென்டில்மேன் கணக்கு. சாப்பிடுங்க. வேண்டாமா? ஜஸ்ட் ஒரு மடக்கு தான், பட் கலப்படமே இல்லை. மேட் இன் இந்தியா. குடிக்கிறது இல்லை. குடிக்கிறது இல்லை அப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இன்ஸ்பெக்டர், பிரச்சனை மண்டைய துளைக்கும் போதுதான் மனசு பாட்டிலேயே தேடுது. உனக்கு என்ன வேலை? தண்ணியை நம்பிதான் என் லைஃபே இருக்கு. ஐ மீன், இந்த தண்ணிய சொல்றேன். ஒரு ஓட்ட படகு என் வாழ்க்கை மாதிரி. அதுல போய் மீன் பிடிப்பேன். நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன். நான் தண்ணியை போட்டுக்கிட்டு தள்ளாடுறேன், என் படகு தண்ணியில தள்ளாடுது. ஐதரவி கொடுத்த போட்டு போல இருக்கு. ரொம்ப சரி, நீ போய் உன் வேலையை பாரு. குடி உன் குடலை அரிச்சிடும். ஜாக்கிரதை. குடல்? அது குடல் உள்ளதானே அரிக்கிறதுக்கு. குடல் மேல குந்தாடியும் இல்லையே. மகன மண்டைய உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடிப்பை அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊம பிரஜைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தான்? ஊமக்காயன்னா பேசாதுங்க. இது பாருங்க, ஒரிஜினல் காயம். எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கிய பையன். குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். ஏன் நடந்தது? எப்படி? எப்படின்னா எப்படி சார் சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கா. தினகரன் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. 11 ஆயிடுங்க. ஒரு ராஜாவை கூட்டிட்டு வாங்க. சரி சார். எல்லா பயிர்களும் ஏறிடுச்சு. அட்டென்ஷன் இல்லைங்கடா. ஏட்டையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? இப்ப நான் டியூட்டியில வந்திருக்கேன்டா. எல்லா பயிர்களும் இன்ஸ்பெக்டர் ஐயா தள்ளிக்கிட்டு வர சொன்னாருடா. தாவா? உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன். மரியாதையா வாங்கடா. கழுதைக்கு பிறந்த பசங்களா. என்னடா சொல்ல?
அவ்வளவு கோபம் சரி கழுதைக்கு பிறந்த பத்திரான இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. அவன் என்ன கொம்பான் கேப்பா, பெரிய கொம்பான்னு கேட்டிருப்பானே. அதுவும் கேப்பா. என்னடா சொன்னேன்னு ஏந்திருச்சேன். சேத்துல தள்ளி விட்டு தலகால் தெரியாம பொருட்டுட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் ட்ரெஸ் அவ்வளவு திமிர அவனுக்கு. தினகரன் போய் ராஜா ஆஃப் பண்ணி கொண்டு வா. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேணாம் இன்ஸ்பெக்டர், நானே வந்துட்டேன். யூ எஸ் ஐ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதி. இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு. இன்ஸ்பெக்டர், கௌரவ ஆபீசருக்கு மட்டுமில்ல பிரஜைக்கு உண்டு. உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்றான்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிட்ட வந்து சொல்றான். அது மட்டும் இல்ல, கழுதைக்கு பிறந்தவன். நிதானமா ஏன் சைடையும் கேட்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர். பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர். உடைச்சு விடுவாங்க. நான் பேசும்போது நீ என்னடா ஜாடுற? சாரி இன்ஸ்பெக்டர், இந்த கோணப்பைய யார் தெரியுமா? என் ஜமீன்ல சாதாரண கணக்கு பிள்ளை. என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா. பழைய மரியாதையில நிக்காதடா. சுமாரா சின்ன ஜாடுறா. இன்ஸ்பெக்டர், ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப இவரு இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். எச்சியல மேல பறந்தால் அது எச்சியலதான். கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான். அதனால ஊர்ல ரவுடித்தனம் பண்ணுவேன், போலீஸையும் சிவில்ஸையும் போட்டு உதைப்பேன். நானா உதைச்சனா இல்ல உதைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்களா? நீங்களே கேளுங்க. அவர் போட்டை தூக்கிட்டு போனா பாத்துட்டு சும்மா இருப்பேன். சட்டத்தை நீயே கையில எடுத்துக்குவேன், தண்டனை நீயே கொடுத்துருவேன் இல்லையா? இவங்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும் போது நான் முடிச்சிருந்தா என்ன தப்பு? சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா? இந்த ராஸ்கல் பக்கத்தை உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுல இருந்த சட்டம் தூங்குதுன்னு தெரியுதா இல்லையா? வாயத்தை வந்து போறேன். என்ன அடிய go ahead. நிறுத்திட்டீங்க. அடிக்க தைரியம் இல்லையா? இல்ல கை வலிக்குதா? கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நான் வெயிட் பண்றேன். ஐ டோன்ட் மைண்ட். யூ மே கோ. போறேன் இன்ஸ்பெக்டர். பட் ஒன் திங், லுக் அட் மீ. உங்ககிட்டயும் நியாயம் இல்லை. இது அவனுக்கு சாதாரண அடி. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். மிஸ்டர் தாண்டவம், என்ன இன்ஸ்பெக்டர் எப்பவுமே டியூட்டில தான் இருக்கா போல இருக்கு? டீச்சர் அம்மா மட்டும் என்னவா எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்கா போல இருக்கு. எங்க வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தானே அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராக்ரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறு ராதா. ராஜா இப்ப குடிக்கிறதே இல்லை. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கு. நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
நமக்கு வேண்டியது நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு இல்ல. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி கிடையாதுமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கிற ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்ட. கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருந்தான். அதனால அந்த கொலைக்கு ராஜாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்துட்டா. அதுதான் உண்மை. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்ப குற்றவாளி யாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால இப்ப நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் தவற நீயே புரிஞ்சுக்கோ. பிரசாத், ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் ராஜா? மிஸ்டர் ராவ் நாவலூர் அணைக்கட்டு கான்ட்ராக்டையும் எனக்கே கொடுத்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்கிட்ட உனக்கு ஒரு நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் இல்ல, பேட் நியூஸ். எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இதுதான் பேட் நியூஸ். குட் நியூஸ் பிரசாத், குட் நியூஸ். எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாத்தீங்களா? ராஜா, மனசால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமே தவிர இப்ப நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? வேற ஊருக்கு என்ன மாத்திட்டாங்க. நாளைக்கே நான் போய் ஆகணும். வேற ஊருக்கு? நாளைக்கு? என்ன புரிச்சு? ராஜா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். போன்னு சொல்ற இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே சார், உங்களை யார் தடுத்து நிறுத்தினா? நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போறீங்க. அப்படி இல்ல ராஜா, உன்னை பிரியறதுல என் மனசுதான் கஷ்டப்படுது. பொல்லாத கஷ்டம் சார். மிருகமா இந்த மனுஷனா மாத்துறீங்க, இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க. போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்த உள்ளவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அதை நீங்க ப்ரூவ் பண்றீங்க. ராஜா, முதல்ல டியூட்டி. நான் விரும்பினா கூட என்னால இங்க இருக்க முடியாது. ஆனா போங்க சார். நாளைக்கு என்ன, இன்னைக்கே போங்களேன். என்ன குடியா முழுகி போயிடும். எனக்கு என்ன சார், முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிடுங்க. ராஜா, செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா இது? 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பசிச்சா என்ன பண்றது? டிஃபன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் மனசு இல்ல, எல்லாருக்கும் அப்படியா போயிடும். நீங்க போலீஸ்கார், சாதாரணமா பிரியறீங்க. எங்களால முடியல. ராஜா, நான் தான் போறேனே தவிர என் மனசு இப்பதான் இருக்கு. டியூட்டி ஃபர்ஸ்ட். வரட்டுமா? ஓகே, பாய். பாய்.